பிரகாம பிரதேசத்தில் உணவு நஞ்சடைந்திருக்கின்ற காரணத்தினால் ஏற்பட்டு இருக்கின்ற கைமீறி போயிருக்கிற நிலவரம் தற்போது ஓரளவுக்கு கட்டுப்பாட்டிலே கொண்டு வரப்பட்ட போதிலும் நேற்று சிகிச்சை பெற்று சென்ற மக்கள் கூட மீண்டும் தங்களால் முடியவில்லை என்று வைத்தியசாலைக்கு வருகின்ற நிலவரம் தொடர்வதும் அதே போன்று 4 சகோதரர்கள் உயிரிழந்துள்ள விடயமும் என்பது மிகவும் மன வருத்தத்துக்கும் அதே போன்று கஷ்டமான ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. தற்போது இதனை முழுமையாக கட்டுப்பாட்டிலே கொண்டு வருகின்ற பணிகளில் சுமார் 10க்கும் மேற்பட்ட வைத்தியர்கள், அதே போன்று 12 ஆம்புலன்ஸ் வண்டிகள், அதே போன்று பொதுமக்கள், தொண்டு நிறுவனங்கள் என்று எல்லோருமே களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சர், அதே போன்று வைத்தியர்கள் என்று இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற முக்கிய அரசியல்வாதிகள் எல்லோருமே இதிலே கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் தற்போது மக்கள் இந்த உணவினை உண்டிருக்கின்றவர்கள் யாராவது வீடுகளிலே இருப்பார்களேயானால் தயவு செய்து உங்களை அண்மித்துள்ள வைத்தியசாலைக்கு சென்று இது தொடர்பான விடயங்களுக்காக சிகிச்சை பெற்றுக் கொள்வது முன்னெச்சரிக்கையாக நல்லதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதே போன்று இன்று ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இருக்கின்ற எல்லா வளங்களையும் பயன்படுத்தி இதனை கட்டுப்பாட்டிலே கொண்டு வருவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. அப்படி மேற்கொள்ளப்படுகின்ற போதிலும் வழக்கு தட்டுப்பாடு இன்னும் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் முடியுமானவரை நாங்கள் முயற்சித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களோடு பூரணமாக ஒத்துழைப்பு நல்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம்.